What's up my dear மக்களே, welcome to my YouTube channel. So இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா as usual movies and series recommendation. So நான் அமேசான் பிரைம், நெட்ஃப்ளிக்ஸ் இது மாதிரி ஓடிடி தளங்களில் பார்த்த சுவாரஸ்யமான விஷயங்களை உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணலாம், ரெக்கமெண்ட் பண்ணலாம், எது நல்லா இருக்கோ அதை ரெக்கமெண்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. மேக்ஸிமம் வீக்லி I'll try to do this. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா த ரோஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட்ரி வந்திருக்குங்க. ரித்திக் ரோஷன் அவரோட ஃபேமிலி பற்றி, அவங்க தாத்தா யார், அவங்க அப்பா யார், அவங்க சித்தப்பா யார், அவங்க பாலிவுட்டில் என்னென்ன பண்ணியிருக்காங்க, அதை பற்றிலாம் ஒரு டாக்குமெண்ட்ரி வந்திருக்கு. ரொம்ப அருமையாக இருந்தது. ஏன்னா நம்ம எல்லாருக்கும் எப்படி சொல்கிறது, ரித்திக் ரோஷனை பற்றி தான் தெரியும் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு. எனக்குமே ரித்திக் ரோஷன் தெரியும், அவங்க அப்பா ராகேஷ் ரோஷன் டைரக்டர்னு தெரியும். பட் அவங்க சித்தப்பா எவ்வளோ பெரிய மியூசிக் டைரக்டர், அவங்க தாத்தா எவ்வளோ பெரிய மியூசிக் டைரக்டர், எப்படி த ரோஷன், அதாவது அந்த ரித்திக் ரோஷன்னா அந்த ரோஷன் எப்படி அவங்களோட சர்நேம் ஆச்சு அப்படின்றத பற்றிலாம் வந்து அந்த டாக்குமெண்ட்ரியில் காமிச்சிருக்காங்க. 4 எபிசோடு இருக்குங்க. ஒரு எபிசோடும் ஒருத்தரை பற்றி. ஃபர்ஸ்ட் எபிசோடு பார்த்தீங்கன்னா இவங்க ஃபர்ஸ்ட் சினிமா இண்டஸ்ட்ரியில் வர்றதுக்கு ரித்திக் ரோஷனோட தாத்தா தான் காரணம். ரோஷன் சாபு ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர், பஞ்சாபில் பிறந்திருக்காரு. அவர் பிறந்த இடம் வந்து இப்போ பாகிஸ்தானோட போயிடுச்சான். ஸோ அவர் வந்து ஒரு 3 பேர் பிரதர்ஸு, ஒரு இன்ஜினியரிங் ஃபேமிலி, எல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸில் இருந்திருக்காங்க. இவருக்கு மட்டும் மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் வந்து நான் மியூசிக் பர்சியூ பண்ண போகிறேன் அப்படின்னு டெல்லிக்கு போய் ஃபஸ்ட்டு பண்ணியிருக்காரு. அப்புறம் பாம்பேக்கு வந்து ஃபிலிம்ஸில் ட்ரை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ரகிள் பண்ணி அப்புறம் அவருக்குன்னு ஒரு தனி இடத்த இது பண்ணி அச்சீவ் பண்ணி இண்டஸ்ட்ரியில் ஒரு கொடி கட்டி பறந்துருக்காரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி யங் ஏஜ்லேயே அவர் இறந்து போயிட்டார். ஸோ ராகேஷ் ரோஷன், ராஜேஷ் ரோஷன், அவருக்கு 2 பசங்க. ராகேஷ் ரோஷன் தான் வந்து ரித்திக் ரோஷனோட அப்பா. ஸோ அவங்களுக்கு வந்து டீனேஜில் இருக்கும்போதே அவங்க அப்பா இறந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபேமிலியை ரன் பண்ணுறது வந்து ராகேஷ் ரோஷன் எப்படி பண்ணணும், அவர் தலையில் வந்து எல்லா பேர்டனும் விழுந்துருச்சு. ஸோ ராகேஷ் ரோஷன் வந்து ஹீரோவாக லான்ச் பண்ணுறாங்க. அவருக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் இருந்ததுனால ஹீரோவாக அவர் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எபிசோடு வந்து ரோஷன் சாரை பற்றுறது. செகண்ட் எபிசோடு வந்து ராஜேஷ் ரோஷன், ரித்திக் ரோஷனோட சித்தப்பாவை பற்றினது. ஸோ அவங்க அம்மா வந்து 2 பேரில் யாரோ ஒருத்தரை கண்டிப்பாக மியூசிக் டைரக்டர் ஆகிடணும் அப்படின்ட்டு ரொம்ப முனைப்பாக இருந்து மியூசிக் கிளாஸஸ்லாம் கற்றுக் கொடுத்து ராஜேஷ் ரோஷனை மியூசிக் டைரக்டர் ஆகிட்டாங்க. அவருக்கு நேச்சுரலி பயங்கரமான ஒரு மியூசிக் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால டப்புன்னு கிராஸ்ப் பண்ணி இண்டஸ்ட்ரியில் அவரும் ஒரு பயங்கரமான ஒரு காலத்தில் கொடி கட்டி பறந்துருக்காரு. பட் அந்த எபிசோடு பார்த்து முடிக்கும் போது நிறைய பேர் அதர் செலிபிரிட்டிஸ்லாம் வந்து பேசுகிறாங்க. அனுபம் கேர் பேசுகிறாரு, ஷாருக் கான் பேசுகிறாங்க, நிறைய செலிபிரிட்டிஸ் இந்த டாக்குமெண்ட்ரியில் அவங்கள பற்றிலாம் பேசியிருக்காங்க. ஆஷா போஸ்லே மேடம் பேசுகிறாங்க, நிறைய பேர் பேசுகிறாங்க. ராஜேஷ் ரோஷன் சாருக்கு வந்து கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் பாலிவுட்டில் கிடைக்கல. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, அவர் போயிட்டு இந்த பார்ட்டிக்கு போய் சோஷியலைஸ் பண்ணுறது, சான்ஸ் யார்கிட்டையும் கேட்குறது, அது மாதிரிலாம் பண்ண மாட்டாராம். நமக்கு என்ன வருதோ அதை பண்ணலாம், ப்ரொடியூசர் நம்மளை தேடி வராங்க, அதனால் நம்ம எதுக்கு மற்றவங்ககிட்ட போய் வாய்ப்பு கேட்கணும் அப்படின்ட்டு இருந்ததுனால அவருக்கு கொடி கட்டி பறக்க வேண்டிய லெவலுக்கு பறக்கலை அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அப்புறம் தேர்டு எபிசோடு வந்து பார்த்தீங்கன்னா ராகேஷ் ரோஷன் சாரை பற்றினது. அதுதாங்க பயங்கர மோட்டிவேட்டிங்காக இருந்தது. ஏன்னா இப்போ என்னெல்லாம் ரொம்ப ரிலேட் பண்ண முடிஞ்சுது. அவர் வந்து ஹீரோவாக ஃபஸ்ட்டு லான்ச் ஆகிருக்காரு, சக்ஸஸ் ஆகலை. சரி பரவாயில்ல, நான் கேரக்டர் ரோல்ஸ் பண்ணுறேன்னு பண்ணியிருக்காரு, அதுலேயும் வேலைக்கு ஆகலை. வில்லன் ரோல்ஸ் பண்ணியிருக்காரு, அதுவும் வேலைக்கு ஆகலை. ஒரு பாயிண்ட்ல வந்து போயிட்டு கடவுள்கிட்ட வந்து அழுவாராம், ஏன் கடவுளே என்ன சோதிக்கிறேன். ஏன்னா ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு, ரித்திக் ரோஷன்லாம் பிறந்துட்டாரு, ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாதான், ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கால் பண்ணி ஒரு 5000 கொடுறா அப்படி இப்படின்னு கேட்பாராம். பயங்கர கஷ்டத்தில் இருந்திருக்காரு, என்ன பண்ணுறதுனே புரியல. டெய்லி ஒரு 5 ப்ரொடியூசர் இல்லை ஒரு 5 டைரக்டருக்கு வந்து ஃபோன் பண்ணுவாராம், சான்ஸ் கொடுங்க, ஏதாவது வாய்ப்பு கொடுங்க அப்படின்ட்டு. எல்லாம் கொடுக்குறவங்களாம் யாரும் கொடுக்க மாட்டாங்களாம். ஸோ ஒரு பாயிண்ட்ல வந்து மனம் நொந்து போய், மயிரா போச்சுடா, யாருமே எனக்கு வேணாம், நானே டைரக்ஷனில் இறங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டிங் வேணான்ட்டு டைரக்ஷனில் இறங்கியிருக்காரு. த ரெஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரிங்க. ஃபஸ்ட்டு படமே மெகா ஹிட்டு. அதுக்கப்புறம் பயங்கர சக்ஸஸ்ஃபுல் டைரக்டராக பாலிவுட்டில் வளம் வந்து ரித்திக் ரோஷனை லான்ச் பண்ணார். ஃபஸ்ட்டு படமே சூப்பர் டூப்பர் ஹிட்டு, கஹோனா பியாரே நம்ம எல்லாருக்கும் தெரியும். ரித்திக் ரோஷன் ஓவர் நைட் சென்சேஷன் ஆகிட்டார். ஸோ தேர்ட் எபிசோடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ராகேஷ் ரோஷன் சாரை பற்றினது. அவரோட சப்ஜெக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர் டாக் வந்து அச்சீவ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா, அவர் தான் அந்த அண்டர் டாகு. ஸோ எப்போவுமே ஒன்றுமே இல்லாதவன் வந்து ஜெயிக்கும் போது அது ஆடியன்ஸுக்கு வந்து பயங்கரமாக இருக்கும் இல்லையா. ஸோ அதனால தான் அவரோட சக்ஸஸ் ஃபார்முலாவாக அதை யூஸ் பண்ணியிருக்காரு.
ரொம்ப ரிலேட்டபிளா அவருக்கு இருந்திருக்கும். ஆப்வியஸ்லி என்னைக்குமே ஒரு டைரக்டர் வந்து அவர் லைஃப்ல ஏதாவது பாதிக்கப்பட்ட ஒரு விஷயத்தை வச்சுதான் ஃபர்ஸ்ட் படம் எடுப்பாங்க. நம்ம பாலா சாரை பார்க்கலாம், அவரோட படங்கள்லயும் அவ்வளோ டார்க்கா இருக்குன்னா அவருக்கு ஒரு டார்க் சைடு இருக்கு. மீனிங் அவர் அவ்வளோ கோத்ரூ பண்ணியிருக்காரு சின்ன வயசுல. ஸோ தட் இஸ் வெரி அண்டர்ஸ்டாண்டபிள். அப்புறம் 4th எபிசோடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ரித்திக் ரோஷனை பற்றினது. கஹோனா பியாரே எப்படி சக்ஸஸ் ஆச்சு, அவருக்கும் அவங்க அப்பாவுக்கும் என்னென்ன வாக்குவாதங்கள் நடக்கும் ஒரு ஸ்கிரிப்ட் நடக்கும்போது, அவரோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸு. ரித்திக் ரோஷன் கஹோனா பியாரே ஹிட்டு முடிஞ்சு அதை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்க டைமில் பார்த்தீங்கன்னா ராகேஷ் ரோஷனை முகம் தெரியாத ஒரு சில நபர்கள் வந்து சுட்டிருக்காங்க, கன்னில் வந்து சுட்டிருக்காங்க. அதையும் ஒரு சர்வே பண்ணி இன்னைக்கு வரைக்கும் அவர் பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே ரித்திக் ரோஷனோட ஃபேமிலி பற்றி, அவரோட வரலாறு பற்றி எல்லாமே டீட்டெயிலாக அந்த டாக்குமெண்ட்ரியில் சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப மோட்டிவேஷனலாக இருந்தது, அது பார்க்கும்போது ரொம்ப ரிலேட்டபிளாக இருந்தது. நம்ம யாருமே ஹோப் லூஸ் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப ரொம்ப மோட்டிவேஷனலாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக அதை பாருங்கள். அப்புறம் வந்து சலீம் ஜாவேத் அப்படின்னு சொல்லிட்டு பாலிவுட்டில் சல்மான் கானோட அப்பா தான் சலீம். ஜாவேத் வந்து ஃபரான் அக்தர் இருக்கார் இல்லையா, அவரோட அப்பா. இவங்க 2 பேரும் பாலிவுட்டை ஒரு டைமில் வந்து கொடி கட்டி பறந்துருக்காங்க. அதாவது ஸ்க்ரீன் ரைட்டர்ஸ், அவங்க வந்து ஸ்க்ரீன் பிளே ரைட்டர்ஸ். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோக்காக படத்துக்கு போவாங்க, இல்லை டேரக்டருக்காக படத்துக்கு போவாங்க. பட் ஒரு பீரியடில் பாலிவுட்டில் ஸ்க்ரீன் பிளே ரைட்டர்ஸ் சலீம் ஜாவேத் இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் பண்ணுவாங்களா நிறைய ஸ்கிரிப்ட். இவங்க 2 பேர் பேரை பார்த்தாலே அவ்வளோ கூட்டம் வருமா. ஸோ தேவர் லைக் லிட்ரலி ஸ்டார்ஸ். ஸ்க்ரீன் பிளே ரைட்டர்ஸ் ஒரு ஸ்டார்ஸாக இருக்க முடியும் அப்படின்னு பாலிவுட்டில் ஒரு டைமில் வந்து பயங்கரமாக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஷோலையெல்லாம் அவங்களோட ஸ்கிரிப்ட் தான் 1 வருஷத்துக்கு மேலே ஓடின படமாக அது. இன்ஃபேக்ட் வந்து சலீம் ஜாவேத் அவங்க 2 பேரும் வந்து ஸ்க்ரீன் பிளே ரைட்டர்ஸ்க்கும் கிரெடிட் கொடுக்கணும், டைட்டில் கார்டில் போடணும் அப்படின்னு சண்டை போட்டு போஸ்டர்லேயே வந்து சலீம் ஜாவேத்னு பேர் வந்தால் தான் நாங்கள் வந்து இனிமேல் படம் பண்ணோம் அது மாதிரி டிமாண்ட்லாம் வச்சு அவ்வளோ டிமாண்ட் இருந்தது அவங்களுக்கு. ஸோ அவ்வளோ கொடி கட்டி பறந்துருக்காங்க. அதுவுமே ரொம்ப இன்ஸ்பிரேஷனலாக இருந்தது. ஸோ யங் ஆங்க்ரி மென் அப்படின்னு சொல்லிட்டு அமேசான் பிரைமில் அவங்களோட டாக்குமெண்ட்ரி இருக்குது, அதுவும் பாருங்கள். வெரி வெரி இன்ஸ்பிரேஷனல், வெரி வெரி மோட்டிவேஷனல். ஸோ டாக்குமெண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இது 2 பாருங்க. அப்புறம் நெட்ஃபிளிக்ஸ்ல பாத்தீங்கன்னா ரீசெண்டா பேக் இன் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்திருக்கு. அந்த படத்தை பார்த்தாங்க. ஜேமி ஃபாக்ஸ், கேமரன் டியாஸ் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. சரியான ஒரு ஆக்ஷன் படம். படத்தோட ரன் டைம் ஒரு 1 hour 54 minutes. செம்ம எங்கேஜிங்கா இருந்தது, செம்ம ஃபாஸ்டா இருந்தது. ஆக்ஷன் சீக்வன்சஸ்லாம் வேற லெவலு. சென்டிமெண்ட் இருந்தது, காமெடி இருந்தது. ஜேமி ஃபாக்ஸுக்கு யூஸ்வலாகவே ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்கும். இந்த படத்துலயும் அதெல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. கேமரன் டியாஸ் வேற லெவல் ஆக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா தெரிய சரியான ஒரு ஆக்ஷன் படம் பார்க்கணும், என்டர்டெய்னிங்கான ஒரு ஆக்ஷன் படம் பார்க்கணும்னா பேக் இன் ஆக்ஷன் பாருங்க நெட்ஃபிளிக்ஸ்ல. ஒர்த்து. பேக் இன் ஆக்ஷனுக்கு வந்து IMDb ரேட்டிங் வந்து 6 out of 10 தான் கொடுத்துருக்காங்க. பட் ஏன்னு தெரியல, ஐ வுட் ரேட் தட் மூவி வெரி ஹை. ஒரு 7.5 நான் கொடுப்பேன். ஒரே ஒரு மைனஸ் எனக்கு படத்துல என்ன தெரிஞ்சது அப்படின்னா, அவங்க CIA-ஓட ஒரு ஸ்பைஸா நடிச்சிருக்காங்க. ஸோ ஒரு யூஷுவல் ஸ்பை ஸ்டோரி மாதிரி தான். அந்த ட்விஸ்ட் எல்லாம் ஒன்றும் பெருசா இல்லை. நம்ம ஆல்ரெடி நெட்ஃபிளிக்ஸ்லயோ இல்லை பல ஆக்ஷன் படங்கள்ல பார்த்த யூஷுவலான ஒரு ஸ்டோரி தான். பட் எடுத்த விதம், ஸ்கிரீன் பிளேவை ரொம்ப எங்கேஜிங்கா சொன்ன விதம், ஆக்ஷன் சீக்வன்சஸ் எல்லாமே எக்ஸலண்டா இருக்கு. ஸோ டெஃபினட்டா பேக் இன் ஆக்ஷனும் நீங்க தாராளமா பார்க்கலாம். ஸோ தீஸ் ஆர் மை OTT recommendations ஃபார் திஸ் வீக். ஹோப் யூ என்ஜாய்ட், ஹோப் யூ ஃபவுண்ட் இட் யூஸ்ஃபுல். நான் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோல சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை பை, see you.